Ya Muhammad, your kindness fills the sea. Ya Muhammad, you've given us the key. You guided us and opened up our eyes. You fill the darkness with a gleaming light. Ya Muhammad, Ya Nabi, Ya Muhammad, Ya Nabi. Cuties, as usual, we start the program with salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Once again, we would like to remembering you the meaning of Assalamu alaikum. Peace be upon you. உங்களின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகுக. Cuties, don't forget to wish your father, your mother, your sister, your brother, your neighbors and the elders with Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. வாங்க குட்டீஸ்களா, today program என்னன்னு பார்க்கலாமா? ஷைபா எப்படி அப்துல் முத்தலிபா மாறினாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே அப்துல் முத்தலிப் காபத்துல்லாவை எப்படி பராமரித்தாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ப்ரோக்ராம் போலாம். 4500 years before, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் 3 பேரும் மக்காவிற்கு வந்தார்கள். அப்பொழுது மக்கா குட்டியாக இருந்தது. மக்கா பாலைவனமாக இருந்தது. எங்கும் வறட்சி, தண்ணீரே இல்லை. குட்டி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு தண்ணீர் தாகம், தண்ணீரே கிடைக்கவில்லை. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் தேடி அலைந்தார்கள். சஃபா மர்வா மலை இடையில் தண்ணீர் தேடி ஓடினார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கப்பட்டான். ஜம்சம் தண்ணீரை கொடுத்தான். தண்ணீர் கிடைத்தவுடன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் 3 பேரும் அங்கே தங்கிவிட்டார்கள். தண்ணீர் கிடைத்த பிறகு மக்கா நகரம் அங்கே உருவானது. முதலில் 2ஆம் ஜுருஹும் கோத்திரத்தார் மக்காவில் வந்து குடியேறினார்கள். அதன் பிறகு பல பாகங்களில் இருந்தும் மக்கள் மக்காவில் குடியேற ஆரம்பித்தார்கள். இவ்வாறாக மக்காவில் மக்கள் வெள்ளம் பெருக்கெடுத்தது. 2ஆம் ஜுருஹும் கோத்திரத்தார் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமிற்கு நெருக்கமானார்கள். அவர்களை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெண்ணும் கொடுத்தார்கள். ஜுருஹும் கோத்திரத்திலிருந்து நமது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண்ணெடுத்தார்கள் அல்லவா? அவர்கள் சந்ததியில் இருந்துதான் நபி அவர்கள் பிறந்தார்கள். After 2500 years, காபத்துல்லா பொறுப்பு அப்துல் முத்தலிபிடம் வந்தது. அப்பொழுது காபத்துல்லா பொலிவுடன் காணப்பட்டது. பல பாகங்களிலிருந்து ஹஜ் செய்ய மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அப்துல் முத்தலிப் எல்லா ஹாஜிகளையும் நன்றாக கவனித்தார். ஹாஜிகள் தங்குவதற்கும் உண்ண உணவிற்கும் ஏற்பாடுகள் செய்தார். ஐயோ பரிதாபம்! ஹாஜிகளுக்கு தண்ணீர் மட்டும் கொடுக்க அப்துல் முத்தலிபுக்கு இயலவில்லை. குட்டீஸ், ஏன் அப்துல் முத்தலிபால தண்ணீர் கொடுக்க முடியல ஹாஜிகளுக்கு? ஏண்டா ஜம்சம் கிணறு தூர்ந்து போயிடுச்சு. ஏன் ஜம்சம் கிணறு தூர்ந்து போயிடுச்சு தெரியுமா குட்டீஸ்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லாவை மக்கள் எல்லாரும் கவனிச்சுட்டே வந்தாங்க. ஜம்சம் கிணற கவனிக்காம விட்டுட்டாங்க. அதனால அது தூர்ந்து போய்விட்டது. இப்ப அப்துல் முத்தலிபுக்கு தண்ணீர் ஒரு பெரிய பிரச்சனை. ஹாஜிகளுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. ஆனா தண்ணி எப்படி கொடுக்கிறதுன்னு யோசிச்சாரு. அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜம்சம் கிணறு கொடுத்தான்ல, அதை கண்டுபிடிக்கணும்னு முடிவு செய்தார். அப்துல் முத்தலிப் ராத்திரி பகலா ஜம்சம் கிணற காபத்துல்லாவை சுற்றி சுற்றி தேடினாரு. தேடிக்கிட்டே
ஜம்சம் கிணறு இருந்தது உண்மைதான். ஆனா அது அப்துல் முத்தலிபால கண்டுபிடிக்க முடியாதுன்னு மக்கள் திட்டவட்டமாக சொன்னார்கள். ஜம்சம் கிணறு எப்படியும் கண்டுபிடிச்சதே ஆவேன் என்று அப்துல் முத்தலிப் உறுதியாக கூறினார். காபத்துல்லாவில் நின்று கொண்டு அல்லாஹ்விடம் அவர் சத்தியம் செய்தார். யா அல்லாஹ், ஜம்சம் கிணறை எனக்கு காட்டிக் கொடு யா அல்லாஹ். அப்படி நீ காட்டிக் கொடுத்தால் எனது பிள்ளைகளில் ஒருவரை நான் பலியிடுவேன் என்று சத்தியம் செய்தார். அல்லாஹ் அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டான். அன்று இரவு அப்துல் முத்தலிப் ஒரு கனவு கண்டார்கள். கனவில் ஒருவர் வந்து கூறினார், அப்துல் முத்தலிப், நீர் காலையில் காபத்துல்லாவிற்கு செல்வீராக. அங்கே ஒரு அண்டங்காக்காய் அமர்ந்திருக்கும். அது தரையில் கொத்திக் கொண்டிருக்கும். அந்த இடத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடம்தான் ஜம்சம் கிணறு இருந்த இடம் என்று அவர் கூறினார். காலையில் கண் விழித்ததும் அப்துல் முத்தலிப் காபத்துல்லாவுக்கு விரைந்தார். அங்கே ஒரு அண்டங்காக்காய் தரையை கொத்திக் கொண்டிருந்ததை அவர் பார்த்தார். அந்த இடத்தை குறித்து வைத்துக் கொண்டார். அப்போது அவர் சந்தோஷத்தில் மிதந்தார். எனக்கு ஜம்சம் கிணறு கிடைத்து விட்டது. ஹாஜிகளுக்கு இனி என்னால் தண்ணீர் கொடுக்க முடியும். இது குலைஷ் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் விஷயம். அப்துல் முத்தலிப் மகிழ்ச்சியில் துள்ளினார். தனது பிள்ளைகளை அழைத்தார். குறித்து வைத்த இடத்தை தோண்ட ஆரம்பித்தார். பொங்கியது தண்ணீர். கரையை உடைத்துக் கொண்டு ஓட ஆரம்பித்தது தண்ணீர். மக்கள் யாவரும் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். அப்துல் முத்தலிபை கொண்டாட ஆரம்பித்தார்கள். அப்துல் முத்தலிபுக்கு மிக பெரியதொரு சோதனை. அல்லாஹ்விடம் செய்த சத்தியத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். தனது பிள்ளைகளை அழைத்தார். உங்களில் ஒருவரை நான் பலியிட போகிறேன் என்றார். பிள்ளைகள் சம்மதித்தார்கள். யாரை பலி கொடுப்பது என்ற கேள்வி எழுந்தது. பிள்ளைகளின் பெயர்களை சீட்டில் எழுதி குலுக்கலாம் என்றார்கள். பெயர்கள் எழுதப்பட்டு குலுக்கப்பட்டது. அதில் ஒரு பெயர் தேர்வு செய்யப்பட்டது. குட்டீஸ். யார் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா குட்டீஸ்? வேற யார் பேரும் வரல. நம்ம நபியோட அத்தா அப்துல்லா பேர் தான் வந்துச்சு. உடன் பிறந்தவர்களும் ஊர் ஜனங்களும் அப்துல்லாவை பலி கொடுக்க சம்மதிக்கவில்லை. அப்துல்லாவிற்கு பகரமாக 10 ஒட்டகங்களை பலி கொடுக்கலாமே என்றார்கள். 10 ஒட்டகங்கள் என்று ஒரு சீட்டும் அப்துல்லா என்ற ஒரு சீட்டும் எழுதி கொடுக்கப்பட்டது. 10 ஒட்டகங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்துல்லா என்ற சீட்டு தான் வந்தது. ஒட்டகங்களின் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்தது. அப்பொழுதும் குழுக்களில் அப்துல்லா என்ற பெயரே வெளிவந்தது. ஒட்டகங்களின் எண்ணிக்கை 30ஆக மாறியது, 40ஆக மாறியது, 50ஆக மாறியது, 60ஆக மாறியது, 70ஆக மாறியது, 80ஆக மாறியது, 90ஆக மாறியது. ஒவ்வொரு முறையும் அப்துல்லா என்ற பெயரே குழுக்களில் வெளிவந்தது. 100 ஒட்டகங்கள் என்று எழுதப்பட்ட பிறகு அல்லாஹ் 100 ஒட்டகங்களையும் ஏற்றுக்கொண்டான். இவ்விதத்தில் அப்துல்லாவின் தலை தப்பியது. குட்டீஸ், அன்று அப்துல்லா பலி கொடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு அருமை நபி கிடைத்திருப்பார்களா? குட்டீஸ், யார் ஜம்சம் கிணறு கண்டுபிடிச்சான்னு தெரியுதா இப்போ உங்களுக்கு? குட்டீஸ், இந்த கதைய மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கணும். குட்டீஸ், அன்னைக்கு அப்துல் முத்தலிப் கண்டுபிடிச்ச ஜம்சம் கிணறு இன்று வரை பாதுகாப்பாக இருக்கின்றது. குட்டீஸ், this is the history of Zamzam well. Kutis, like, share, subscribe. Okay, yeah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Kutis,
இன்னைக்கு ஒரு டிப்ஸ். பொது செய்யறதுக்கு முன்னுக்க பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் சொல்லுங்க. பொது செஞ்ச முடிச்சவுடன் அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி